ஜென்ரலா சினிமால, தமிழ் சினிமால ஒரு கேரக்டரோட ப்ரொஃபஷன், ஒரு கேரக்டர் இந்த வேலை தான் பண்றது அப்படிங்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? அதாவது டு யூ அப்சர்வ் தட் அதாவது தமிழ் சினிமா அத ஒழுங்கா கையாளுறாங்கன்னு நினைக்கிறியா? கையாண்டுருக்காங்களா? இல்ல கையாளுறாங்க. ஆனா இந்த மாரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் லைக் டாப் டயர் ஆக்டர்ஸ்ன்றாங்கல்ல. லைக் ரஜினிகாந்தோ, கமலா லைக் விஜய், அஜித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன விட்டுரு. ஸோ இந்த 3 பேருடைய படங்கள் கடந்த காலங்கள்ல எய்தர் அவங்க ஒரு போலீஸா இருப்பாங்க, இல்லன்னா கேங்ஸ்டர். இந்த 2 இடத்துக்குள்ள தான் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வித்தியாசம் நான் பார்த்ததே இல்ல. ஆனா கையாண்டுருக்காங்க. நெறைய படத்துல வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே போல இது வந்து ஒரு 30%னா மீதம் இருக்கிற 70% கந்தலாக்கியிருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணா ஒரு கிராமம், அதுல வந்து ஹீரோ வேலை வெட்டி இல்லாம, மதுரைய மையமா கொண்ட கதை. ஆமா. ஷேவிங் பண்ணாம, ட்ரிம் பண்ணாம, அது இல்ல. ஷாகியா அது வந்து இது இப்போ ஷாபியா இருக்கிறது இப்போ. 90ஸ்ல வந்து அந்த சுந்தர் சி அந்த மாரி ம், படத்துலலாம் வந்து வேலை வெட்டி இல்லாம பண்ணையார் ஃபேமிலி, ம். ஆ கோயம்புத்தூர் பேஸா இருக்கும், இல்ல மதுரை பேஸா இருக்கும். என்ன வேலை பண்றாங்கங்கிறது ஒரு மேபி சொத்த அழிக்கிற இதுவா கூட இருக்கலாம். ஆமா. பூர்வீக சொத்த அழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஊதாரி பையன். அதுல ஒரு சித்தப்பா, ஒரு மாமா, ம். ஒரு அண்ணன் கேரக்டர்ல கவுண்டமணி கரெக்ட். ரோல். ஆமா, ஆமா. இந்த மாரி தான் திஸ் வாஸ் இருக்கும். அ நார்ம். அண்ட் இப்போ ரீசென்ட்டா அதோட ஈக்விவலன்ட் தான் வந்து ஊதாரி பையன். அ அப் ஸ்டாக்கிங். ஆமா. அப்பாவ திட்டுற பையன் கடைசியில அப்பாவ வந்து புரிஞ்சுப்பாரு. ஆமா. ஒரு அப்பா அப்பா ஆமாமா. அப்பா 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 அந்த மாரி. ஸோ இது இது வந்து நெறைய படங்கள்ல அப்படி காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து எந்த ப்ரொஃபஷன பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம்னா, போலீஸ். இப்போ போலீஸ்னா எப்படி? ஆ 2 வகையான போலீஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மூவில போலீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேட்டையாடு விளையாடு, அது இல்லன்னா சாமி. சாமி, பழைய 3 முகம்ல வந்து அலெக்ஸ் பாண்டியனா வருவாரு. இல்லன்னா வடிவேல் டெலக்ஸ் பாண்டியனா கூட வருவாரு. ஒரு காமெடி இல்ல, இல்ல. அந்த மாரி நான் சொல்றேன். ஆ ஒரு சூப்பர் காப். சூப்பர் காப். அது கமர்ஷியல் படத்துக்கு. ஆனா, உண்மையிலேயே போலீஸ் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் உண்மையிலேயே இப்படி தான் இருக்குமா? ஒரு படம் தினேஷ் நடிச்ச ஒரு படம். அந்த படத்துக்கு பேர்லாம் ஞாபகம் இல்ல. அப்பாவோட திருடன் போலீஸ். ஆமா. திருடன் திருடன் போலீஸ். போலீஸ் அது. அப்பாவோட வேலை கிடைச்சிரும். கான்ஸ்டபிள். லிட்டரலா ஒரு 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 பாவம் பரிதாபப்படுற அளவுக்கு இருக்கும். அது அதாவது நாள் கடக்க டியூட்டி இருக்கும். ஒரு அன்கிளாமரஸ் வேலை. ம். காக்கி சட்டைனாலே சினிமால வந்து நீ சொன்ன மாதிரி ம். எய்தர் ரவுடி போலீஸ், நல்ல போலீஸ், சூப்பர் காப் இது மாதிரி தான். அந்த படத்துல நிஜமாவே ஒரு பரிதாபம் வர அளவுக்கு எடுத்திருப்பாங்க அந்த படத்துல. ஓரளவுக்கு அந்த அந்த அன்கிளாமர் ஆ டிகிளாமரைஸ்ட் வெர்ஷன் ஆமாமா. ஆஃப் இப்ப போலீஸ். கான்ஸ்டபிளுக்கு என்ன வேலை இருக்கும்? ஓப்பனா சொல்லணும்னா, அவங்க காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அந்த ம், படத்துல. ம், அந்த ம். மாரி தான் காட்டியிருப்பாங்க. அதேபோல சில ரியல் போலீஸ் கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா, அந்த தீரன்ல வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். அந்த போலீஸ் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் எப்படி அந்த இருக்கு? பேப்பர் ஒர்க். அந்த கத்தி எப்படி பிடிக்கிறது? ம். கைரேகை எப்படி படியாம பாத்துக்கிறது? இது கரெக்ட். ஒண்ணு. இல்ல அதுல இருக்க ரெட் டேபிசம், ஆமா. அதுல இருக்கிற அ அந்த ஒரு வண்டிய குடுத்துட்டு இந்தியா ஃபுல்லா சுத்த சொல்லுவாங்க. அவ்வளவு அந்த அளவு ம். தான் போலீஸ்க்கு ஆக்சுவலா வந்து பாவம். அ ஒரு ஃபண்டோ அதாவது அவங்க கரப்ட் பல போலீஸ்காரர்கள் வந்து கரப்ட்டா இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஜனங்க பேசினாலும், பெரும்பான்மையான போலீஸ்காரர்கள் அ பெரும்பான்மையான நேரத்துல நல்லவர்களா இருக்கிறனால தான் ஆக்சுவலா இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு. ம். ஒரே பர்சன் ஒரே போலீஸ்மேன் கௌதம் மேனன் சொல்ற மாரி காப் ம். வந்து எல்லா நேரத்துலயும் நல்லவரா இருக்கணும் அவசியம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கரப்ட் ஆகலாம். அதாவது கரப்ட்னாக்க சினிமால காமிக்கிற மாரி ஈவில் கரப்ட் இல்ல. ஏதோ ஒரு கையூட்டு வாங்குறதோ, ம்ஹ்ம். இட் குட் பி எனிதிங். இட் குட் பி எ மொமெண்ட் ஆஃப் பணம் மட்டும் கிடையாது. ப அத அ தாண்டி ஆமாமா. என்ன வேணா அதேதான். எதுவா வேணா இருக்கலாம். அதுக்காக அதுவே ஒரு இது கிடையாது. அதாவது தட் டசன்ட் டிஃபைன் தட் பெர்சன் ஆனா ஆஸ் எ காப். ஆனா அது இன்னொன்னு இருக்குல்ல. அந்த இங்க ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள எப்படி மாட்றாங்க. இப்போ உண்மையா அப்படி பார்த்தோன்னா, விசாரணை வெற்றிமாறன் காட்டியிருப்பாரு அதுல. வெற்றிமாறன் வந்து போலீஸ dealt it very வந்து well. விசாரணையில சமுத்திரக்கன்னியோடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் பெரும்பான்மையோடைய போலீஸோடைய கேரக்டர்ஸ். கரெக்ட். அது தப்பு ரைட்டுக்குள்ள நம்ம போ தேவையில்ல. சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் சமுத்திரக்கனி இருக்காரு. நாமளும் ஏதோ ஒரு வகையில அதுக்குள்ள இருக்கோம். கரெக்ட். அந்த ப்ரொஃபஷன இன்னொரு வகையில காட்டியிருக்கிறது வந்து இந்த விடுதலை பார்ட் 1, பார்ட் 2ல சூரியோடைய கேரக்டர். இந்த கம்பெனி வச்சுலாம் பேசுவாங்கல்ல. அதுவும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாட்டுன போலீஸ் தானே! அதுவும் அப்படிதானே! இல்ல அதான் ஆ. எல்லாத்துக்குமே ஒரு வரையறை ஒண்ணு ம். உண்டு. அது அழகா எந்த அளவுக்கு கதைக்கு முக்கியம். ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால இந்த ப்ரொஃபஷன் பத்தி நான் பேசினேன்னா, ம்.
ஒரு கதைக்களம் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், கதைக்களம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஆள், அந்த ஒரு ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட் அவன் என்ன வேலை பண்றான், எந்த ஊர்ல இருக்கான், அப்படிங்கிறது வந்து இட் இட் ஆட்ஸ் a லாட் ஆஃப் லேயர். அப்படி இது பண்ண அந்த கதையே அதுவே கொண்டு போயிடும். ஐ மீன் அந்த அந்த கேரக்டரே கொண்டு போயிடும். ஒரு உதாரணத்திற்கு ரொம்ப நல்ல போலீஸ் பத்தி பேசணும். இது விட்டா கேங்ஸ்டர், விதவிதமான கேங்ஸ்டர், ரத்தம் பறக்கிற கேங்ஸ்டர், மதுரை கேங்ஸ்டர், பாம்பே கேங்ஸ்டர், அப்புறம் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. 50 வெர்ஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், வெயில் படத்துல பரத்தோட கேரக்டர். ஆட் ஏஜென்சி, ஸ்மால் டவுன்ல ஒரு ஆட் ஏஜென்சி. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டபிளா இருந்தா மட்டும். இப்போ கேங்ஸ்டர் படம் பாக்குறோம், நம்ம கேங்ஸ்டரா இருக்கோம், நம்ம வந்து ரோட்ல நாய் வந்தா பயப்படுறோம். நம்ம வந்து ரிலேட், அதாவது ஸ்கிரீன்ல இருக்கிறதோட நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுல புரிஞ்சா போறோம். அது எந்த அளவுக்கு புரியறதுங்கிறது தான் முக்கியம். அந்த படத்துல வந்து ஒரு ஸ்மால் டவுன்ல ஒரு ஆட் ஏஜென்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சுவாரஸ்யமா இருக்கும். அந்த ஹைப் பிட்ச் ஏத்திலாம் இறக்கி அவங்க இதுல பேசலாம் பாவனாவை வச்சு. மேட்மென் ஒரு சீரியஸ் ஒன்று உண்டு, அது வந்து 1960s நடக்கிற ஆட் ஏஜென்சி பத்தின ஒரு கதை தான் அந்த மேட்மென். கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் மேட்மென். நான் வந்து எக்ஸாஜரேட் பண்றதுக்காக சொல்லல, ஒரு ஒரு ரிலேட்டபிளா, இட் ஷுட் பி ரிலேட்டபிள், ரைட்? தமிழ் படுத்தணும். ஒரு 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 அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு சும்மா ஊதாரி தம்பியா காமிச்சிருந்திருக்கலாம், சக்சஸ்ஃபுல்லாக காமிக்கணும், கான்ட்ராஸ்டிங்காக காமிக்கணும். இவன் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த தேட்டர் பிசினஸ்ல இருந்து நொடிச்சு போன ஓடி போன ஒரு அண்ணன், பட் இவன் உள்ளூர்லயே சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். ரொம்ப வித்தியாசமான கேரக்டரைசேஷன். அந்த 15 வருஷம் போறதுன்னு நினைக்கிறேன் வெயில் படம் வந்து. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹவு வெல் ரிட்டன் பரத்ஸ் கேரக்டர் வாஸ். அதே போல இந்த ஆட் ஏஜென்சி சொன்ன உடனே இந்த ஸ்மால் டவுன் கூட நினைக்கிறேன், அது குடும்பஸ்தான்ல என்ன ஏரியான்னு தெரியல, அதுல கூட இதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நான் படம் பார்க்கல. கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது, ஜுவல்லரி, இந்த நார்மல் ஜுவல் கடையில எப்படி கிளைண்ட் பிடிப்பாங்க, இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல வந்து ஒரு டிசைன்லாம் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கமல் சொல்ற மாதிரி you should go local to go global. ஒரு நிஜமா பக்கத்துல இருக்கிற வாழ்க்கையை ஒரு அழகா கொஞ்சம் காமிச்சா, மலையாள படத்துல இருந்து they do it all the time. ஒரு மலையாள படத்துல எப்போதுமே இருக்கும். ஆமா, ஒரு ரொம்ப மண் சார்ந்த, அதாவது அந்த லோக்கல் விஷயங்கள். அங்க ஒருத்தர் இந்த ஞான் பிரகாஷன் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு மேல் நர்ஸ் நடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டதுல அந்த மாதிரி இருக்கு. ஐ மீன் கேள்விப்பட்டது, படத்துல அந்த மாதிரி கேள்வி பார்த்தது இல்லை நாம. ஓகே, எக்ஸாக்ட்லி. யா, படத்துல ஒரு மாதிரி யூனிக் ப்ரொஃபஷன், யூனிக்கா இல்லைனாலும் அந்த யூனிக் ஒரு அதை எப்படி அது கதையோட போற போக்குல அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். இட் வாஸ் டெல்ட் வெரி வெரி வெல் அந்த படத்துல. அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல மறுபடியும் நான் வெற்றிமாறன் கிட்ட தான் வருவேன். பொல்லாதவன்ல வந்து அந்த தனுஷ் கேரக்டர், பைக் இருந்தாதான் வேலை, அவர் வந்து இந்த பேங்கிங்ல இருப்பாரு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சம்திங் லைக் கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ரியலா இருக்கும். பைக் இருந்தா தானே அவங்களால போக முடியும். அது மாதிரி அது ஒரு கதையிலே அதே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுதான் பைக் தொலைவு தான் காரணமே, படத்தோடைய காரணக்காரியமே அதுதான். ஸோ அவனுக்கு தேவை அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, பைக், ரெண்டும் பல்சர், பஜாஜ் பல்சர். பழைய ஹிந்தி படத்துலலாம் எனக்கு அந்த அமோல் பாலக்கர் நடிச்ச படத்துலலாம் மோஸ்ட்லி ஒரு பெங்காலி ரைட்டர் தான் அந்த அந்த காலத்துல நிறைய எழுதினது. நிறைய பெங்காலிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலிவுட். ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர், ஆஃபீஸ் கோயர் பத்தின கதைகள். ஒரு சராசரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும், நான் இப்போ ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க், ஒரு அது மாதிரி ஆவரேஜ் ஜோ பத்தின கதை வந்து எவனோ ஒருவன்ல வந்து மாதவன், நங்கநல்லூர்ல வந்து இருக்கிற ஒரு ஆள். அதோட அட்வர்ஸ் நான் சொல்றேன் அமோல் பாலக்கர் படத்துல எல்லாம் பெருசா அந்த கேரக்டர்லாம் ஒன்றும் ஆகலாகாரு. அந்த கேரக்டர் போகும் வரும், he will meet somebody in office, அதுல இருக்கிற சின்ன ரொமான்ஸ், அதுல இருக்கிற சின்ன ஒரு லவ் ஸ்டோரி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட். இத வந்து அதுக்கப்புறமா தமிழ்ல ஓரளவுக்கு பண்ணது வந்து விசு படங்கள்ல. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா வந்து எங்கேயாவது எல்ஐசில ஒர்க் பண்ணுவாரு, இத கிளர்க்கா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். கரெக்டா, பஸ்ல தான் போயிட்டு வராரு மவுண்ட் ரோட்ல. இப்போ அந்த 80கள் படம் 80ஸ்ல எப்படி லைஃப் இருந்ததுன்னு பார்க்கணும்னா விசு படம் பார்ப்போமா இருக்கும். சொன்ன ஹிந்தி படத்துல பாம்பேல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம். இப்போ ஆஃப் லேட் ஐ ஃபீல் தட் either it is an exaggerated version. ஒரு 2000கள்ல படம் லைஃப் எப்படி பார்த்ததுன்னாக்க சினிமா ரெஃபரன்ஸா பார்த்தாக்க there is no way for us இல்ல. ஆமா, for us to know. ஆமா, ரொம்ப ரேர். அப்புறம் விசேகர் படத்துல கூட
அந்த கேரக்டர் அந்த ஹீரோ கூட வர்ற அந்த 3 பேர் எப்போதுமே இருப்பாங்க. எப்பாவது ஆமா. விரலுக்கேத்த வீக்கம், ஆமா. வரவேட்டன ஏதோ ஒண்ணு. அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு கரெக்டா அதை சுத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும். கரெக்ட். சார். ஏன்னா சமையல்காரர் ஆமா. சுந்தரராஜ சமையல்காரனா இருப்பாரு. சகல ஓ சூப்பர். ஆமா. ஆட்டோக்காரர் ஆட்டோக்கார். ஆமா. வடிவேலு. கொசு அடிக்கிறவரா இருப்பாரு இவரு. பாரஞ்சித்துக்கெல்லாம் ரொம்பவே முன்னாடி. ஆமா. ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து ரொம்ப அழகா காமிச்சத, அவங்களுடைய ஸ்ட்ரகிள கோவமா இல்லாம நிதர்சனமா Casual-ஆ. காமிச்சது. கோவமா, அதாவது புரட்சி, நான் வந்து புரட்சி பண்றேன், ராப் பாடுறேன்ற வரலாம் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சது விசேகர். ஆமா. ஆமா. விசேகருடைய படங்கள் வந்து அந்த அந்த என்னென்ன ஜாப் அவங்க செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப correct-ஆ. ரொம்ப முக்கியம். ஆமா. ப்ரொஃபஷன் இஸ் வெரி கீ. அந்த காலகட்டத்துல என்னென்ன வேலையெல்லாம் இருந்தது? டைபிஸ்ட் இப்ப கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். டைபிஸ்டா இருந்திருப்பாங்க, ஸ்டெனோகிராஃபர்ஸா இருந்திருப்பாங்க. ஸ்டெனோகிராஃபர், கிரிப்டோகிராஃபி. ஆமா, முதல்ல ரோஜா. ரோஜா படத்துல கிரிப்டோகிராஃபினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. அப்படி அது ஒரு அது மூலமா கதை சொல்றது. மணிரத்னம் பல நேரங்கள்ல அவருடைய அந்த கேரக்டர் ரைட்டிங் இருக்கும்ல, அவர் கொஞ்சம் தெளிவா தான் எழுதுவாரு. அதாவது இவன் என்ன ஒர்க் பண்றான் அப்படின்னு. இப்ப இப்ப இதுல எல்லா படத்துலயும் சொல்ல மாட்டேன். இல்ல. கார்த்திகோடைய ப்ரொஃபஷன் என்ன, இதுல ஏதோ போராட்டம், போராளி மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல மோகன், ரேவதி, மௌனராகம். மௌனராகம். ஓகே. ஆனா ஓகே கம்பெனில வந்து இது காட்டிருப்பாங்க. கேமரா கேமரா இருப்பாரு. இப்ப அந்த அலைப்பேதுல பார்த்தா ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதெல்லாம் ஒரு ஆஸ்பிரேஷனலா இருக்கும். இப்போ நீ சொன்ன மாதிரி போலீஸ், கேங்ஸ்டர் ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு புது விதமான ஒரு ஒரு அந்த சமயத்துல தான் அந்த ஸ்டார்ட் அப்லாம் இருந்தது. அப்ப ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதெல்லாம் தான் இப்போ வந்து ஜோஹோ, இந்த சார்ஜ் பி மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஏர்லி 2000s ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அதோடைய பிரதிபலிப்பா ஒரு 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 யங் ப்ரொஃபஷனல்ஸ் பத்தின படம் இல்ல. அந்த கலெக்ஷன் இதுன்னு உடனே இந்த நான் மகனால கார்த்தி பண்ணிருப்பாரு கரெக்டா. அது வந்து ரொம்ப கொஞ்சம் காமிக்கலாவும் ரொம்ப இன்னசென்ட்டான அந்த ஃபேஸ்க்கு வந்து செட் ஆயிடுச்சு. அந்த படம் எஸ்பெஷலி நான் மகனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படம் ரொம்ப சீரியஸ் இன்டென்ஸ் மூவி. இட் வாஸ் a very deliberate choice to have கொஞ்சம் காமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். பை தி வே பைரவ படத்துல கூட நான் படம் பார்க்கல. ஓகே ஓகே பைரவா பார்க்கல. தேங்க் காட். இன்னொரு விஷயம், நம்ம போலீஸ் பத்தி பேசும்போது டிராபிக் போலீஸை பத்தி யாராவது ஒரு ஹீரோவா பண்ணிருக்காங்களான்னா ரொம்ப ரேர் தான். சத்யராஜ் பையன் அந்த அது ஒண்ணு. சாரி சிபி சத்யராஜ் வந்து பண்ணிருக்காரு. இவரு வந்து சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு சித்தார்த் சசியோட படம். சித்தார்த் பல இன்ஸ்பெக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. அது டிராபிக் இன்ஸ்பெக்டர், ஃபுட் இன்ஸ்பெக்டர். அந்த படம் அந்த படம் அது பத்தி, அதாவது அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு இது டிக்டாக் வீடியோ. அது ஆமா, சீன் பை சீன் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரியோ இல்ல வந்து. அப்புறமா அந்த டிராபிக் உடைய ரீமேக் சென்னையில் ஒரு நாள் வந்துச்சு. அதுல ஷேரன் பண்ணிருப்பாரு. அது கன்வின்சிங்கா இருக்கும். ஷேரன் வந்து இன்ஃபேக்ட் போலீஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற போது சிபிசிஐடி யுத்தம் செய்யல வந்து பிளெயின் கிளாத் போலீஸ் மேனா இருப்பாரு. சிபிசிஐடிங்கிறத பத்திலாம் ஐடியாவே கிடையாது. அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நான் வந்து விட்னஸ் பண்ணது அந்த படத்துல. சிபிசிஐடி இப்படிதான் இருக்குமா, சாப்பிடுற மாதிரி கூட ஃப்ரேம் இருக்காது படத்துல. சொல்றேன் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி. ரொம்ப இன்ஃபேக்ட் அதே மாதிரி குருதி பொண்ணல வந்து நார்மல் காப் கிடையாது. ஹி இஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஒரு ஐபிஎஸ் ரேங்கிங் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இன்ஃபேக்ட் அவருக்கு அப்புறமா பெஸ்ட், கமலுக்கு அப்புறம் பெஸ்டா வந்து அது பண்ணது வந்து விவேக் தான். அதே மாதிரி பட் டைக்ரஸ். பட் தி பாயிண்ட் இஸ் டு ஷோ டிஃபரெண்ட் ஃபசாட்ஸ் ஆஃப் லைஃப். அதுல வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் காமிக்கிறது. அப்புறம் காமெடிஸ்ல அதுக்கு முன்னாடி இப்போ நீ யுத்தம் செய்வதி பேசின மிஷ்கினோட இன்னொரு படம் துப்பறிவாளன்லயே அவன் வந்து ஒரு பிரைவேட் ஷெர்லாக் ஹோம்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. கரெக்ட். ஆமா. சோ மிஷ்கினே கூட அந்த மெயின் கேரக்டர் வந்து அழகா எழுதுவாரு. லைக் என்ன ப்ரொஃபஷன், அதுல எப்படி கதை பண்ணலாம். ஏன்னா பிசாசு படத்துல கூட ஒரு வயலினிஸ்டா இருப்பாரு அந்த மெயின் லீடு. சைக்கோன்னு ஒரு படம், அதுல இவர் வந்து ஒரு மியூசிஷியன், அவரு வயலினிஸ்ட் தான் நினைக்கிறேன், உதயநிதி. அதுலயே ஒரு அது வந்து கதையோட பேஸ் பண்ணியே இருக்கும். ஓனாய் மாட்டுக்குட்டியும் அவர் வந்து டாக்டர் ஸ்டூடெண்ட். அது ஒரு ப்ரொஃபஷனா அவன் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுவான் அந்த வில்லனுக்கு. ஸோ இப்படி அந்த ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாரு. நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியம். பேசிக்கலி டிஃப்ரெண்ட் போலீஸ் சப்ஜெக்ட் இதை தவிர்த்து ஐ ஹேவ் ஃபீலிங் தமிழ் சினிமா ஆட்களுக்கு கார்பரேட் அப்படின்றதுடைய அர்த்தம் சுத்தமா தெரியலங்கிறது வந்து என்னுடைய அபிப்பிராயம். ஆமாமா. ஒரு ஐடி கம்பெனினா எப்படி இருக்கும், ஒரு ஒரு இவங்க வந்து எய்தர் கார்பரேட் ஆர் கிரிமினல்.
கார்பரேட் கிரிமினல் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஐடியா இருக்காது. ஒரு கம்பெனி அப்புறம் சர்க்கார்னு ஒரு படத்துல வந்து சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி, சுந்தர் பிச்சை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா மெட்ராஸ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்க அந்த அந்த கேரக்டரை. வந்தாலே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு தே ஹேவ் நோ ஐடியா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றோம்னா அந்த கேரக்டர் இப்படி என்னது எதுன்றது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி நடந்துக்கும், எப்படி பேசும், இது கொஞ்சம் மெனக்கெட்டா தான் ரிலேட் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்பிரேஷனலா இருக்கு. இப்போ அலைப்பாயுதை படம் பார்த்தாக்க, ஓகே அலைப்பாயுதை படம் அதுக்காக பார்க்கல. அலைப்பாயுதை பார்க்கறது வந்து மாதவனுக்காகவும் ஆமா மியூசிக்காகவும் ஓரளவுக்கு சுமார் டைலாக்ஸ்க்காகவும் படம் பார்ப்பாங்க. பட் போற போக்குல அந்த சமயத்துல ஸ்டார்ட் அப்லாம் இருந்ததா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஏதோ பேசும்போது யூ செட் பெங்களூர்ல இருக்கிற பப் லைஃப் பத்திலாம் அந்த படத்துல பேசினாங்க. ஏதோ ஒரு மூவி பத்தி பேசினாங்க. மைக்கேல் மதன காமராஜன். அத மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா இருக்கணும். இந்த காலகட்டத்துல இப்படி இருந்ததா, விசு படம் பார்க்கும்போது இந்தந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருந்ததா, மக்களுடைய வாழ்க்கை இருந்ததா, ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி இந்த 2000ங்களுக்கு அப்புறமா வந்து ரொம்ப கம்மியா போச்சு அந்த அந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியான. இன்னும் இந்த விளிம்புநிலை மக்கள் அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்கும்ல, அங்காடி திருவிழா காட்டியிருப்பாங்க. அண்ட் பிதாமகன், வெட்டியான், அதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் மூவி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அப்புறம் அந்த சூர்யாவுடைய கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃப்ராடு, எப்படி ஒரு ஹஸ்லர், டிபிக்கல் கான்மேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பானி அண்ட் கிளைட் மாதிரி ஒரு கேரக்டர் அது. அண்ட் மீடியாவை கரெக்டாக காட்டினது ஓரளவுக்கு ரிலேட்டடா யாருன்னா கேவி ஆனந்த் தான். ஏன்னா அங்கே அவர் ஒர்க் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா ஒரு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. பிரிண்ட் மீடியா எப்படி ஒர்க் ஆகணும், கோவிலையும் அதுக்குள்ள பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், இந்த விஷுவல் மீடியா எப்படி இருக்கும், எப்படி வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதை வந்து ப்ராப்பரா சொன்னது வந்து கண்டிப்பா கேவி ஆனந்த் தான். அதுக்கு முன்னாடி சங்கர் பண்ணி முதல்வன்ல அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அது அதுல வந்து ஓவர் டியூலாம் இருக்காது. அந்த படத்தோடைய இதுவுமே அதுதான். படத்துடைய ட்ரிகர் பாயிண்டே வந்து ஹிம் பீயிங் தி ரிப்போர்ட்டர். ஏன்னா புகழேந்தியை பயங்கரமாலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. சாதாரணமா பைக்ல வருவாரு. அவருக்கு தேவை பூ போல 4 இட்லி புதினா சட்னி, சுகவாசி. ஆமா, அது அந்த அவங்க அப்பா சொல்ல சுகவாசி ராணி வாழ்க்கையில விசிஆர்ல இருக்க மாதிரி ரீவைண்ட் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஒண்ணு. அப்புறம் அகைன் அர்ஜுனோடைய கார்த்திகேயன் ரிதம். இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய பிடிச்ச விஷயமே அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஒரு 40 வயசு நெருங்குற ஒரு ஆளோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும். மணிவண்ணனுடைய ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மொமெண்ட்ஸ் வந்து சினிமா மொமெண்ட்ஸ் வந்து as an actor ரிதம். பிரிண்ட் மீடியா அப்படி இருக்கும். ஒரு பாம்பே செட்டப்ல ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய, அது பாம்பேவே டெல்லியா, பாம்பே. அப்புறம் டாக்கிங் அபவுட் இது, இன்ஃபேக்ட் அசோக் லேலண்ட் எம்ப்ளாயா இதுல ராஜா கையை வச்சா பிரபு நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு இதுல பூர்ண விஸ்வநாதன் வில் பி, இன்ஃபேக்ட் பூர்ண விஸ்வநாதன் அதுல வர ரேவதி கேரக்டர் தான் கிட்டத்தட்ட குரு படத்துல வர வித்யா பாலனோட கேரக்டர். புரியுது என்ன நீ சொல்றேன் கிட்டத்தட்ட. அப்புறம் அதுல வர மாதவனோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட குருமூர்த்தியை பேஸ் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ், கோயங்காவுடைய இது, அந்த செட்டப் எப்படி இருக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்கும் விஷயம். இதெல்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, அடுத்து வர ஜெனரேஷனுக்கு, அந்த படத்தை பார்க்குற ஜெனரேஷனுக்கு, யங்கர் பீப்புளுக்கு இட் ஷுட் கிரியேட் அ ஸ்பார்க். ப்ரொஃபஸர்னா நம்ம வரல, ப்ரொஃபஸர்னா இப்படிதான் இருப்பாங்களா. இன்ஃபேக்ட் இதுல ஒரு ரீசெண்டாக கவனிச்சேன், ரமணா படத்துல வந்து விஜயகாந்த் எப்படி டிரைவிங்கா பிரீமியர் பத்மினி, ஒரு பிரீமியர் பத்மினி ஓட்டுற விஜயகாந்தன் என்னைக்காவது பார்த்திருக்க முடியுமா? இல்ல. இன்னும் வாட் ஐ மீன், ஒரு பிரீமியர் பத்மினின்றது ஒரு 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 காமன் மேன், டீசன்ட், ஒரு மேற்தட்டு, ஒருத்தரோட கார். அந்த கேரக்டர் ரொம்ப அழகான டிசைன், கரெக்டா இருப்பார்ல அந்த கேரக்டருக்கு ஒரு வெரி. அண்ட் நம்ம வரல அதே மாதிரி கௌதமி வில் பி டிரைவிங் ஒரு பத்மினி பிரீமியர், ஒரு ஒயிட் பிரீமியர் பத்மினி. ஒரு ஒரு முக்கியமில்லாத விஷயமா தெரியலாம், பட் அந்த கேரக்டர் டிசைன் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபஸர்னா எப்படி இருப்பாங்க, ப்ரொஃபஸர் அப்படின்றது காமிக்கிறதுக்கு ஒரு எலிகண்டா செக்ஸியாவும் இருக்கணும். இட் ஷுட் பி ஹாட், ஷுட் பி ஃபாக்ஸி ராதர். ஒரு கார் டிரைவ் பண்ற ஒரு பிரீமியர் பத்மினி ஓட்டுறது. அண்ட் கமல் வந்து பி டிரைவிங் ரைடிங் ஒரு பழைய மோட்டார் சைக்கிள், பிஎஸ்ஏவோ ஜாவாவோ ஒரு மோட்டார் சைக்கிள் பி ரைடிங். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே அந்த கேரக்டர் ப்ரொஃபஷன், அந்த என்ன வண்டி ஓட்டும், அந்த கேரக்டர் என்ன பேசும், அந்த கேரக்டர் என்ன படிக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபார் மெனி ரீசன்ஸ்.
என்னை பொறுத்த வரைக்கும் younger generation, it is very important to look up to them because cinema has a very important responsibility to define what should happen for ஆமா, people ஆமா. in the future. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பல ஜாப்ஸ் இல்லாமலே போயிடும், ப்ரொஃபஷனல் இல்லாம போயிடும். இல்லாம அது போகும், வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாவும் மியூசியம். ஆமா, இருக்கும், ஒரு அது மியூசியம் மியூசியம் மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சின்ன பார்க்குற பசங்கள் வந்து they get influenced in many things. ரஜினிகாந்த் மாதிரி நான் ஆகிறேன், விஜய் மாதிரி ஆகிறேன். எனக்கு ஆசை என்னன்னா விஜய் cannot do this anymore, or at least that's what we think. அஜித் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு காமன் ஒரு எக்ஸிக்யூட்டிவா ஒரு விதமான ஒரு ஒரு கேரக்டர் rom-comல. ஒரு ராம்காமா எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் இமேஜின் நோ அஜித் பீயிங் ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சிங்கிள் மேன் சிங்கிள் finding or a widower or a divorcee. I think he wouldn't stop acting நினைக்கிறேன் hopefully. அத மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், அத மாதிரி ஒரு இப்ப பார்த்தாலும் பைக் ரேஸ் கோட்லாம் இல்லாம ஒரு ஸ்ட்ரிப்ட் ஆஃப் பட் there is an elegance. அந்த early 90s எல்லாம் பார்த்தேன்னா இந்த ராம்காம்லலாம் அந்த மாதிரி ஜஸ்டின் ஹாஃப்மேன்லாம் இருப்பாரு. டஸ்டின் ஹாஃப்மேன் இருப்பான். அப்புறம் this guy, the guy who kissed Shilpa Shetty, what's his name? அது தெரியல எனக்கு அந்த அனுபவம். it became a controversy. I forgot his name. ஓகே. பியூட்டிஃபுல் விமன்ல நடிச்சிருப்பான். பியூட்டிஃபுல் விமன், ஜூலியா ராபர்ட்ஸ் உடைய படம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷன் நம்ம அந்த காமெடி பத்தி காமெடி ஆக்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணது தெரியுது. ஃபர்ஸ்ட் கவுண்டமணி தான். கவுண்டமணி ஏன்னா அவர் வந்து எந்த ப்ரொஃபஷன் ஏத்து நடிக்கிறாரோ அந்த ப்ரொஃபஷனுக்கு உண்மையா இருப்பாரு. பிச்சைக்காரனா இருந்தா கூட பிச்சைக்காரனா தான் சப்போர்ட் பண்ணுவாரு. பொலிட்டிஷியனா இருந்தா மக்களை கலாய்ப்பாரு. கரெக்டா பாத்தி சோஷியல் கமெண்ட்ரி இருந்தே இருக்கும். ஆமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த மெக்கானிக்கா வருவாரு, கஸ்டமரை வந்து கலாய்ப்பாரு. சோஷியல் சட்டையர் வந்து யூஆர் அப்சல்யூட்லி ரைட். இதுல வந்து ஏமா ஒரு கொட்டாங்குச்சியில இருந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பாது கொடுக்க கூடாதான் கேட்பாரு. முடிய வெட்டுற ரொம்ப சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் அதெல்லாம். ஆர்வி உதயகுமார் படம் நினைக்கிறேன் இல்லையா அது. அப்புறம் நிறைய படத்துல முடி திருத்துறவரா, அப்புறம் பிச்சைக்காரனா, சைக்கிள் ரிப்பேர் பண்றவனா, ஐஸ்கிரீம் கடை வைத்தியரா, ஸ்வீட் கடை, அப்புறம் பலூன் கடை, என்னன்னோ நிறைய விஷயம். சின்ன வாத்தியார்ல ஜாதகம் ஜோசியம் பாக்குறவரா. அந்த மாதிரி பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி வடிவேலும் அப்படிதான். வடிவேலும் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஆமா, பேக்கரி. அப்புறம் அந்த ப்ரொஃபஷன் will define the comedy. அதுவே it will write the comedy will be written based on the character. அதுவே ஈஸியா முடிஞ்சிரும். விவேக் கூட அப்படிதான். இந்த இதுல 12Bல மெக்கானிக் ஷெட், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இந்த மாதிரி சொல்லலாம். சரி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவா நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா? நம்ம சொன்னது வந்து கம்மி. ஆக்சுவலா பல சினிமா, மலையாள சினிமாலாம் இன்னுமே ஒவ்வொரு படத்தையுமே மெனக்கட்டுறாங்க ஒரு கேரக்டர் எழுதுறதுக்கு. ஆனா நம்ம ஆளுங்க வந்து எப்படி கார்பரேட்னா இப்படிதான், ஐடினா ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஃபேவரட் மூவி கட்டுறது தமிழ், அதுல வந்து 4 லட்சம் வாங்குற மாதிரி காட்டுவாங்க. விஷயம் 4 லட்சம் அது வந்து பயத்திரச்சல்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு சினிமா அந்த இண்டஸ்ட்ரி பத்தி புரிதல் துளி கூட இல்லாம, ஹோம்வொர்க்கே பண்ணாம வெறும் வக்ரத்தையும் வன்மத்தையும் மட்டுமே சென்டரா வச்சுட்டு எழுதினா இதாகும். சம்படி டோல் மீ, ஏதோ தெரியாம போய் இங்கிலீஷ்ல பேசிட்டாங்களா அந்த டைரக்டர் கிட்ட, ராம் கிட்ட. உடனே வந்து கோச்சுட்டாராம், என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு விஷயம் வந்து இட் ஷோஸ் த ஐடியாலஜி பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்? இது வந்து நைவா தெரியாமலாம் எழுதுறது இல்ல. ஒரு வக்கரம். சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் என்ன புனிதமான இண்டஸ்ட்ரி, அதுல இருக்கிற விஷயங்களை பத்தி காமிக்கலாம். பாலுமேந்தர் ஆக்சுவலி டச்ட் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம். மூடு பணி மறுபடியும் எல்லாம் அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. அந்த படத்துல அதுல இருக்கிற குறை நிறைகள் பத்தி, ஒரு சினிமாக்காரனோட குறை நிறைகள் பத்தி எடுத்திருக்காங்க. அதே போல இப்ப நீ கார்பரேட்ல ஒர்க் பண்ற ஐடிய வந்து கரெக்டா தான் காட்டுறாங்களா தமிழ் சினிமால? ஏன்னா எனக்கு தெரிஞ்சலாம் தெரியாது, விஷயம் தெரியாதுங்கிறதா. எல்லாமே மல்டி கல்ச்சர் ஆயிடுச்சு. நம்ம சிட்டில ஒர்க் பண்றோம். இப்போ சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்ல எல்லோருமே எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம வந்து படத்துல இங்கிலீஷ்ல பேசணும்லாம் சொல்ல வரல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ரியலா இருக்கலாம். இருக்காது. அது வந்து இந்த சொல்லுவாங்களே it aged like a milk அப்படின்னுவாங்க. அதாவது அது மாதிரி தான் மோஸ்ட்லி பார்க்கிறதுக்கு சைக்கா. அது ஒரு படத்துல வந்து இன்டர்வியூன்னு எடுப்பாங்கல்ல ஒரு கேண்டிடேட்டை, இந்த மாதிரி தான் எடுப்பாங்களா? எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சமாவது சாத்தியமே கிடையாது. அது மாதிரிலாம் வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் யாரு நீ மோகினி, ஐயோ கேமிங் ட்ராமா எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சது இல்லை. தனுஷ் படம் மாதிரி, ஓகே லெட்ஸ் நாட் கோ தேர்.
டைப் பண்ணி யாரு பிரிண்ட் எடுத்து யார் எதுக்கு கோடு அப்படியே கொடுப்பாரு பார்க்காம டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு புரியும். அப்புறம் ஒரு நம்பரை பிரஸ் ஏதோ கீயை பிரஸ் பண்ணணும் எல்லாமே இதுவாயிடும். அதனால ஆக வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது புரியுது. அதாவது ஆக்சுவலா வந்து ஒரு தெலுங்கு ரீமேக் வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு. பட் எனிஹோ நான் சொல்றேன், ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, எப்படி இருந்தாலும் மாத்திருக்கலாம், ரீமேக்கா இருந்தாலும் அதே தப்பு பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அது மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஐடியா கிடையாது. ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இந்த இப்போ ஹேஸ்ட் டிராமாவா மட்டும் எடுத்திருந்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். கரை படத்தோட ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ரிலேட்டபிளா இல்லாத மட்டும் கிடையாது, அந்த படத்தினுடைய மெயின் ப்ராப்ளமேட்டிக் அண்டர்டோன் ஒரு மாரலி ராங். ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரிங்கிறது அப்படிதான். மிஸ் செல்லிங் இஸ் அ ப்ராப்ளம். அதாவது தப்பா ஒருத்தனை ஏமாத்தி ஒரு லோன் ப்ராடக்ட் இருக்கிறதுங்கிறது பிரச்சனை. அந்த படத்தை கிட்டத்தட்ட எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, லோனுங்கிறதே தப்பு, லோனே திரும்ப அப்படி பார்த்தா நாடே சீரழிஞ்சு போகும். அது மாதிரி பேசிக் அறிவே இல்லாம, துளி கூட பேசிக் அறிவு இல்லாம படம் எடுக்கிறதுங்கிறது தமிழ் சினிமாக்காரங்களுக்கு கை வந்த கலை. அது கொஞ்சமா மாறணும். ஏன்னா மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் இஸ் கெட்டிங் பெட்டர். கன்னட இண்டஸ்ட்ரிலாம் கெட்டிங் பெட்டர், தெலுங்கு வந்து இஸ் கெட்டிங் பெட்டர். அட்லீஸ்ட் இட் வில் டிரைவ். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு சினிமா பாக்குறவங்க will stop consuming தமிழ் மூவி. இப்ப இப்படியே போயிட்டு இருந்தா நேஷனல் அவார்டு வந்துரும். ராயன் படம் எல்லாம் பார்த்தோன்னா காலையில ஃப்ரைட் ரைஸ் போடுறாரு, தெரியல எந்த ஊர்ல போடுறாங்கன்னு. அப்புறமா அவர் இன்னொரு காவியம் ஒண்ணு பண்ணாரு, இட்லி கடை. கதையா ஒரு மாதிரி பார்த்தா அது நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல வந்து ஒரு மாரலாவே தப்பு, நிறைய விஷயங்கள் அதுல தப்பு. அவரும் நல்ல பொசிஷன்ல இருப்பாரு. இங்க வந்து கையில ஆட்டுவாரு இட்லி. காலையில 3 மணிக்கு ஐபோன்ல அலாரம் வச்சுக்கிட்டு காலையில ஆடிட்டே இருப்பாரு. தெரியல, காலையில ஆடிட்டு இருப்பாரு. அவர் யாருக்கு இட்லி போடுறாருன்னு தெரியல. இருக்கிறதே கிராமம் இருக்கானே தெரியல. இப்ப இந்தியால தமிழ்நாட்டுல கிராமம்னு ஒண்ணு இருக்கா தெரியல, எனக்கு தெரியல. அப்படியே அப்படியே இருந்தாலும் எத்தனை பேர் வந்து இட்லி அங்க வந்து வாங்குவாங்க. அவர் வந்து இப்ப ரொம்ப ஈஸியா ஆனதுக்கு தானே கிரைண்டர்னு ஒண்ணு தயாரிச்சு. இல்ல, நடுவுல ஆரம்பத்துல 2015-16 அந்த விவசாயி கிட்டத்தட்ட கோவிட் வரைக்கும் அந்த பூமி தான், நல்ல வேலை பூமி இன்னொரு படம் வந்தது, அதோட அம்சம் அடங்கிடுச்சு. விவசாயி எல்லாத்திலுமே சம்பந்தமே இல்லாம விவசாயத்தை உள்ள புகுத்துவாங்க. அப்புறம் வந்து என்ன படமா இருந்தாலும் சரி, அது பேய் படமா இருந்து எந்த ஜானரா இருந்தாலும் விவசாயம் வந்தா இல்லையா வந்து. ஆமா, அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப் மெட்டீரியல் மாதிரி. ஆமா, ஓவர் டூ பண்றது, ஓவர் கில் பண்றது நம்ம ஆளுங்களுக்கு கை வந்த கலை. ஹோப்ஃபுல்லி என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நிஜமாவே ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ், அந்த சோ கால்ட் வாழ்வியல், ஒரு நாவல் ஆபீஸ் கோயரை பத்தின கதை, ஒரு ரொமான்ஸ் கதை, ஈவன் ஒரு ஆக்ஷன் ஃபில்மா, சேல்ஸ்மேன், ஒரு மெடிக்கல் ரெப், இது நிறைய மெடிக்கல் ரெப்னு எனக்கு தெரிஞ்சா வெங்கடேஷ் கேரக்டர், அந்த சரத்குமார் கேரக்டர் ஃப்ரம் இது பச்சைக்கிளி முத்துச்சரம் இஸ் எக்ஸலென்ட்லி ரிட்டன் கேரக்டர். ரொம்ப பிடிச்ச. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல டிராவல் பண்ற வெங்கடேஷ், அந்த கேரக்டர் பேரு சாதாரண வெங்கடேஷ் இருக்கும். ஒரு டயபெட்டிக் பையன். படம் காப்பி தான் டீரெயில்டோடைய ட்ரெயினோ டீரெயில்டோடைய காப்பி. பட் த பாயிண்ட் இஸ் நாட் தட். த பாயிண்ட் இஸ் ஹவு பியூட்டிஃபுல்லி இட் இஸ் ரிட்டன். ஒரு மிடில் கிளாஸ், நிஜமான ஒரு ஆஸ்பைரிங் மிடில் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். கண்டிப்பா. ஸோ ஆடியன்ஸ் அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும். எந்த ப்ரொஃபஷன் தமிழ் சினிமா நல்லா காட்டியிருக்காங்க, எது நல்லா காட்டல, நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில், ஆர் இது ஈவன் முக்கியமா அது ஈவன் ப்ரொஃபஷன் காமிக்கிறதுங்கிறது முக்கியங்கிறது நம்மளுடைய கருத்து. மேபி ஸ்டாக்கராவோ அப்படி கூட இருந்தா கூட எந்த வேலையும் பண்ணாத ஒரு வேகான ஒரு கேரக்டரைசேஷன், எங்கேருந்து பணம் வருது, எப்படி செலவு பண்றது, அது ஓகேவான்னு தெரியல. மேபி அந்த மாதிரி படம் ஓடி இருக்கு, ரெமோலாம் அந்த மாதிரி ஓடி இருக்கு. ஆமா, முக்கால்வாசி ஆரம்ப கால சிவகார்த்திகேயன் படம்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மேபி பீப்புள் ஆர் ஓகே வித் தட். Maybe the expectation should be better. சரி, முடிச்சுக்கலாம். Thank you. Bye.